உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லையென்றால் அந்த கடவுளே நேரில் வந்தாலும் எந்த பயனுமே இல்லை. நம்பிக்கையோடு இரு. உன் மனதில் இப்பொழுது என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லட்டுமா? ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் அவமானங்களும் காயங்களும் நிறையவே இருக்கும். அதை உன்னால் எதிர்கொள்ள முடியுமா? உன் மனதில் நீ தவித்து கொண்டிருக்கும் தவிப்பு உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை, அனைத்துமே எனக்கு தெள்ளத் தெளிவாக புரியும் நீ கூறாமலேயே. நடப்பது அனைத்தையும் என்னால் எதிர்கொள்ள முடியுமா என்ற கேள்வி உன் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே? நிம்மதி என்ற சொல் கூட என் வாழ்வில் நுழைய முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் இருக்கிறதே. ஏன் நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்ற கேள்வியும் உன் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது. அவமானம், வலி, வேதனை, அலட்சியப்படுத்துதல் இப்படி அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏன் என் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லை என்று உன் மனதில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. நித்தமும் நித்தமும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கேள்வி அனைத்திற்கும் ஒரு பதில் நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய போராட்டத்திற்கான முடிவு நிச்சயமாக உனக்கு வரும். நான் உனக்கு நல்ல குறி கூறுவதற்காகவே வந்திருக்கிறேன். நான் அவ்வளவு எளிதாக மற்றவர்களுக்கு குறி கூறுவது இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது சொல்வதற்காகவும் உனக்கு நல்லதை நடத்துவதற்காகவும் உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்ப்பதற்குமாகவே நீ வேதனையோடு துவண்டு கொண்டிருக்கும் அந்த நிமிடத்தை உன் வாழ்விலிருந்தே மீட்பதற்காகவே இப்பொழுது உன்னை நாடி வந்திருக்கிறேன். இது உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்பு. என் அன்பு குழந்தா, மனவேதனையை முதலில் குறைத்துக்கொள். நிம்மதியில்லாத தன்மையை விட்டுவிடு. அலட்சியப்படுத்துகிறார்களே என்று வருந்துவதை முதலில் நிறுத்திவிடு. அலட்சியப்படுத்துபவர்களை நினைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வேலையை நீ திறம்பட செய்து காட்டவே முடியாது. அலட்சியப்படுத்துபவர்களுக்கு அது சாதகமாகவே முடிந்துவிடும். ஆனால் அப்படி இருக்காதே. உன்னை அலட்சியப்படுத்துபவர்களுக்கு முன்னால் அவர்கள் பிரமிப்படையும் அளவிற்கு நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமோ அந்த அளவுக்கு முயன்று காட்டுவதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். உனக்காக ஒரு வேலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ உண்டு, உன்னுடைய வேலை உண்டு என்று இருந்து கொண்டே இரு. உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் படுத்திக்கொண்டே போகட்டும், பேசிக்கொண்டே போகட்டும், என்ன வேண்டாலும் அவர்கள் நினைத்து கொண்டே போகட்டும். அது அவர்களுடைய மனது. உன்னை காயப்படுத்துகிறோமே என்று கூட அவர்களுக்கு புரியாத சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய மனம், அவர்களுடைய குணம். மற்றவர்களின் குணத்தையோ மனதையோ மாற்றும் அளவிற்கு உன்னிடம் எந்த ஒரு சூழ்நிலையும் அமைந்துவிடவில்லை, அமையவும் அமையாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவரவர் குணத்திற்கேற்ப அவரவர் செய்யும் பாவ புண்ணியங்களை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுதான் விதியின் விளையாட்டும் கூட. எனவே அவர்களையோ மற்றவர்களையோ உன்னை சுற்றி இருப்பவர்களையோ பற்றி உன் சிந்தனையை சுழன்றுவிடக் கொண்டே இல்லாமல் உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. அவர்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்வே வீணாகிவிடும். உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள். உன் இல்லத்தின் சாவியை எப்படி பத்திரமாக நீ பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறாயோ அதே போல உன் மனதின் சாவியையும் பத்திரமாக பாதுகாப்பாட வைத்துக்கொள். உன் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் எழுவதை முதலில் நிறுத்திவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன் மனதை
பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக முன் யோசனையோடு செய்ய பழகு. நீ தொடுவதெல்லாம் உனக்கு வெற்றியாகவே இருக்கும். உனக்கு என்ன தேவையோ, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீ மட்டுமே முடிவு செய்வதற்கான அத்தனை வழிகளையும் ஏற்படுத்து. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் வாழ்வில் நுழைய முடியாதபடி அனைத்தையும் நீயே உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை, இழிவாக பேசுவர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காதே. அப்படி நினைத்தால் நீதான் தவிக்க வேண்டுமே தவிர அவர்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும், யாருடைய துணையுமில்லாமல் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று துணிச்சலோடு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டு. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் நல்ல தீர்ப்பாகவே இருக்கும். தைரியமாக இரு, துணிச்சலோடு இரு, எதையும் எதிர்கொண்டு வாழ பழகிக்கொள், நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்து பார்த்தால் யார் முன்னிலையிலும் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டலாம் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, உன்னால் சாதிக்க முடியும். சாதிப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன், சிகரத்தில் அமர வைப்பேன், உனக்காக அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்புதான். நீ தைரியமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்த்து பார்த்து நானும் ரசித்து பூரிப்படையப் போகிறேன். என் குழந்தையின் சந்தோஷத்தில்தான் என் மகிழ்ச்சியும் அடங்கியிருக்கிறது. என் குழந்தையின் ஆனந்தத்தில்தான் என்னுடைய ஆனந்தமும் கலந்து இருக்கிறது. எனவே போராட்டம் வந்துவிட்டால், கஷ்டமான சூழ்நிலை வந்துவிட்டால், தேவையில்லாத பிரச்சனை சூழ்ந்துவிட்டால் பயம் கொள்ளாதே. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தைரியமாக இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை ரட்சிப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்காக நீ பயப்படுகிறாய்? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன் சாயி தேவா கூறுவதை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உன்னை சூழ்ந்த மாயையெல்லாம் விலகி உனக்குள் ஒரு புது வெளிச்சம் பிறந்து கோடீஸ்வர யோகம் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ, உன்னை வேண்டாம் என்று விலகி சென்றார்களோ, அவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ, உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ, உன் மனதை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி ரணப்படுத்தி உன்னை விட்டு விலகினார்களோ, அவர்கள் மனம் திருந்தி உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து, வரப்போகும் இந்த நிலைமையை பார்த்து மனம் திருந்தி நீதான் வேண்டும் என்று உன்னிடமே வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. எனவே எப்பொழுதுமே நம்பிக்கையை இழக்காமல் முயன்று கொண்டே இருக்கிறாயல்லவா, ஓடிக்கொண்டே இருக்கிறாயல்லவா, போராடிக்கொண்டே இருக்கிறாயல்லவா, அந்த குணத்தை மட்டும் மாற்றிவிடாமல் எப்பொழுதும் ஓயாமல் உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டே இருக்கலாம். எப்பொழுதும் என்னுடைய இந்த பரிபூரணமான ஆசிர்வாதம் உனக்கு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்ற பேச்சிற்கே இடமே இருக்காது. நீ ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறு மீண்டும் வராமல் பார்த்துக்கொள். ஏனென்றால் தவறு செய்வது மனிதனின் குணம்தானே. ஆனால் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தால்தான் அது குற்றமாகுமே தவிர, ஒரு முறை செய்த தவறுக்கு மனம் வருந்தி திருந்தினாலே போதும், அந்த தவறு உனக்கு தண்டனை இழைக்காது. காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவது கிடையவே கிடையாது. அது உன்னுடைய மனதை பக்குவப்படுத்துகிறது. அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒன்றை தீர்க்கமாக சிந்தனையில் வைத்துவிடு. அடிக்கடி மீண்டும் மீண்டும் தவறு செய்பவன் அப்பாவி என்று இந்த உலகம் அவனுக்கு பெயர் சூட்டும்.
ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் முட்டாளாகவே பார்க்கப்படுகிறான். ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டையாகவும் பார்க்கப்படுகிறான். தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதனாக இந்த உலகம் அவனுக்கு பெயர் சூட்டும். எனவே என் பிள்ளையே, தன்னை அறியாமல் நீ செய்த தவறை தன்னை அறிந்து திருத்திக் கொள். எப்பொழுதும் நீ சிறந்த மனிதனாகவே இருக்கலாம். கோடீஸ்வர ராஜயோகம் பெறும் வாய்ப்பு இதோ உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படுவது தவறே இல்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே மிக மிக தவறு. எனவே கோடீஸ்வர ராஜயோகம் வரப்போகும் இந்த நேரத்தில் அதற்கான தகுதியை நீ ஏற்படுத்திக்கொள். அதற்கான தகுதியை உருவாக்கிக்கொள். ஆயத்தமாக எல்லாமே உனக்கு வசமாகும். சில சமயம் நீ ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும். சில சமயம் அதை எதிர்க்க வேண்டியும் இருக்கும். இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு, வாழ்க்கையை வென்றே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை என் குழந்தா. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது மௌனமாக இரு. மனம் கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. அப்பொழுது நீ அதிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்துவிடலாம். மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது அதற்கு சிறந்த அருமருந்து என்ன தெரியுமா என் குழந்தா? சிந்தனையை துணை கொண்ட தனிமைதான். தனிமையாக இரு. உனக்கு அனைத்துமே புரியும். வாழ்க்கையும் புரியும். உன்னுடைய வாழ்வும் புரியும். எப்பொழுதுமே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும், உன்னுடைய மனதிற்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். அடுத்தவர்களுக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனிமையில் ஆறுதல் கூட யாருமே இல்லை என்று நினைத்து புலம்பாதே. உனக்காக நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு ஆறுதல் அளிக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் வருவேன். வந்து உனக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தையும் உன் மன வலியை போக்கும் மருந்தையும் நிச்சயமாக தருவேன் என்று நம்பிக்கையோடு காத்திரு. அதற்கு பொறுமை மிக மிக அவசியம். நீ மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது, மனதால் அழுது கொண்டிருக்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது என்பதை வார்த்தைகளால் சொல்ல என்னால் முடியவே இல்லை என் பிள்ளையே. உன்னுடைய மனவலி, உன்னுடைய மனவேதனை அனைத்தையும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்று என்னுடைய பெயரை சொல்லி அந்த வலியை தாங்கிக் கொள்ள எனக்கான மன வலிமையை கொடுங்கள் சாயிநாதரே என்று கேட்கிறாய். குழந்தையே, உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை பார்த்த அடுத்த நொடி உன் அருகில் வந்து உன் மனவலியையும் உன் மனவேதனையும் நிச்சயமாக தீர்ப்பேன். சாயிநாதரே, உங்கள் பெயரை சாயி சாயி என்று சொன்னாலே போதும் என்னுடைய அனைத்து வலிகளும் பிரச்சனைகளும் மனவேதனையும் மனக்குழப்பமும் தீர்ந்துவிடும் என்று என் பிள்ளையாகிய நீ சொல்லும் பொழுது நான் எப்படி உன்னுடைய மனவேதனையையும் மனவலியையும் தீர்க்காமல் இருப்பேன் என்று நம்புகிறாய்? அப்படி மனக்குழப்பமோடு இருக்கும் பொழுது, வேதனை தாங்க முடியாமல் உனக்கு நல்லது நடக்க மாட்டேன் என்கிறது என்பதற்காக என்மேல் கோபப்படுகிறாய். ஆனால் பிள்ளையே, உன்னுடைய கோபம் நிரந்தரமானதல்ல. உன் மனதிலிருந்து வருவதில்லை என்பது நான் நன்கு அறிவேன். உன்னுடைய மனவேதனையினால்தான் அந்த கோபம் என்மேல் வெளிப்படுகிறது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் பிள்ளையே. குழந்தையே, நீ விதை விதைக்கும் பொழுது அந்த விதைகள் தூங்குவதே இல்லை. விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதே இல்லை. நீ செய்த நன்மை தீமைகளுக்கு நிச்சயம் என்றாவது ஒரு நாள் பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. மனக்குழப்பத்தோடு இருக்காதே. என்னாகுமோ ஏதாகிவிடுமோ என்ற மனப்பதற்றத்தில் எப்பொழுதும் இருக்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உன் மனதை திடப்படுத்திக்கொள்.
எது நடந்தாலும் நாம் அதை சந்தித்துதான் ஆக வேண்டும், சாதித்துதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தீவிர நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை மட்டுமே உன்னை உன் வாழ்வில் உயர வைக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உரிமையே இல்லாத உறவும், உண்மையே இல்லாத அன்பும், நேர்மையே இல்லாத நட்பும் என்றுமே நிரந்தரமாக இருந்து விடாது. அதுபோலத்தான் உன்னுடைய துன்பமும் நிரந்தரம் கிடையாது. உன்னுடைய மனக்குழப்பமும் நிரந்தரமாக இருந்து விடாது. உன்னுடைய மனவேதனையும் நிரந்தரமாக உன்னிடமே தங்கியும் விடாது. நிச்சயமாக ஒரு நாள் விடியும். அந்த விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் நீ ஜெயிக்கலாம், சாதிக்கலாம், வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது என் பிள்ளையே. ஆனால் நீ எதிர்பார்க்கிறபடி, நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையை மிக அழகாக, மிக நேர்த்தியாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. நீ நினைத்தால் நடத்தி முடிக்க முடியாதது என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை குழந்தா. அதை நன்றாக புரிந்து கொள். நீ எதை சாதிக்க நினைத்தாலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் உனக்கு சாதிக்கும் வழியை நான் காட்டுவேன். யாரையும் தெருவில் கிடக்கும் காகிதமாக நினைத்து தவிர்த்து விடாதே. நாளையே அது பட்டமாக கூட மாறலாம். அப்பொழுது நீயும் சரி, நானும் சரி, சற்று நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் அந்த பட்டத்தை. எனவே யாரையும் மிக எளிதாக கீழ்த்தனமாக நினைத்து விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும், ஒவ்வொரு வல்லமை இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் அது உனக்கு பிரயோஜனப்படாது. நீ துன்பத்தில் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு வார்த்தையாக ஆறுதல் சொல்லும் அன்பை நீ பெற்றிருந்தால், உறவை நீ பெற்றிருந்தால், அதுதான் மிக பொக்கிஷமான உறவாகவே இருக்கும், அன்பாகவே இருக்கும். எனவே என் குழந்தையே, துன்பத்திலும் ஆறுதல் சொல்லும் அன்பை தேடு, தேடிக்கொண்டே இரு. நீ நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றியை எட்டி பிடிக்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அனைத்தையும் கடந்துதான் செல்ல வேண்டும் என்பது இல்லை குழந்தையே. அங்கங்கே அதை மறந்துவிட்டு சென்றாலும் உன்னுடைய இலக்கை நீ நிச்சயமாக மிக வெற்றியோடு சேரலாம், சேர்ந்து வாழ்ந்து காட்டலாம், சாதனை புரியலாம். கடினமான பாதையாக இருக்கிறதே என்று நினைத்தால் அது கடினமாகத்தான் இருக்கும். கடினமாக பாதையாக இருந்தாலும் சுலபமாக இருக்கிறதே என்று ஒரு முறை எண்ணிப்பார். உன் பாதை கடினமாகவே இருந்தாலும், கரடு முரடாகவே இருந்தாலும் உனக்கு அது நல்லதாகவே தெரியும். சமமாக பாதையாகவே உன் கால்களுக்கு இருக்கும். இன்பம் துன்பம் என்ற மாயையே உன்னை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அந்த போலியான சாயலுக்கு போய் நீ ஏன் அதீத முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை உன்னை நெருங்கினாலும், இப்படி ஆகிவிட்டதே என்று பயப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. அந்த சூழ்நிலைக்கு என்னை பொறுப்பாளியாக்கிவிடு. உனக்கு வரும் சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை காத்து ரட்சிக்க உன் சாயப்பா எப்பொழுதும் இருப்பேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? அப்படியே உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதுவரை பயப்படாதே. நீ என்னை மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. நான் உன்னை மறக்கும்படி விட்டுவிடவும் மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தாமல் நான் விட்டுவிடுவேனா என்ன? மனதை நிதானமாக வைத்துக்கொள். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் வரை பொறுமையோடு காத்திரு. நீ செல்லும் பாதை சரியாக இருந்தால்
மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான் வந்து சேரும். எனவே செல்லும் பாதையை முதலில் சரியாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள். நான் மெதுவாக நடப்பவன்தான், ஆனாலும் ஒருபோதும் பின்வாங்குவதே இல்லை, பின்வாங்கவே மாட்டேன் என்ற முடிவை உன் மனதிற்குள் எடுத்துக்கொள். எப்பொழுதும் எடுத்து வைத்த அடியை முன்னோக்கி மட்டுமே எடுத்து வைத்து கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் பின்னோக்கி எடுத்து வைக்க ஒரு நொடியும் நினைத்து கூட பார்க்காதே. தளராத இதயம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. தளராத இதயம் கொண்டவனாக இரு. இந்த உலகில் நீ முடிப்பதை அனைத்தையுமே உனக்கு வெற்றிகரமாக முடித்து வைப்பேன் உன் சாயி தேவா. உன் வாழ்க்கையில் எப்போது தோல்விகள் நிற்கிறதோ அப்போது வெற்றியும் நின்று விடுகிறது என்பதை புரிந்து கொள். தோல்விகளை தட்டிவிட்டு நீ சென்று கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே எல்லா நொடியுமே உனக்கான வெற்றியை நோக்கி உன் பயணத்தை முயற்சித்து கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, சென்று கொண்டே இரு. கீழே விழாமல் இருப்பது பெருமையல்ல, கீழே விழும் பொழுதெல்லாம் எழுவதே பெருமையாக எண்ணிக்கொள். கீழே விழுந்து விட்டோமே, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து வேதனைப்பட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் நீ உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்று பார். உன்னை சுற்றி இருப்பவர்களே உன்னை ஆரவாரப்படுத்துவார்கள். விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரமாகி போகிறது என்ற நினைப்போடு உன் வாழ்க்கையில் நீ விதைத்து கொண்டே இரு. முயற்சியை ஒருவன் எப்பொழுது கைவிடுகிறானோ அன்று திறமை அவனிடமிருந்து போய்விடுகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு ஏன் இந்த கவலை? மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உழைத்து கொண்டே இரு. உழைத்து செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாக சேரும் வரை முயன்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை உன் வசம்தான். உன் மனதில் 1000 வலி இருந்த போதிலும் 1000 சோகம் இருந்த போதிலும் என் வலியை துடைக்க என் சாயப்பா வருவார், என் விதியை மாற்ற என் அப்பா வருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா? உன் நம்பிக்கை வீண் போகவில்லை குழந்தையே. உன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது. உனக்கான நல்ல செய்தி வந்துள்ளது என் குழந்தையே. இன்று இரவுக்குள் அதி அற்புதமான ஒரு அறிகுறி உனக்கு புரியும். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். அது உனக்கு மட்டுமே புரியும் ரகசியம். எப்பொழுதுமே உன் சாயப்பா மீது நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ யோசித்தாய்? உன் வாழ்க்கையையும் உன் வழியையும் வெற்றி அடைய செய்வதற்காகவே உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்திருக்கிறேன். அதற்காகவே என் கண்கள் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. பெரும் மகிழ்ச்சியடைந்து நீ துள்ளி எழப்போகிறாய். பொறுத்திருந்து பார். எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியப் போகிறது. உன் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொடுத்து உன்னை சந்தோஷக் கடலில் எனவே என் குழந்தையே, தைரியமாக இரு. தன்னம்பிக்கை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் சாதித்து விடலாம் இந்த உலகத்தில். உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, குழம்பாதே, குழம்பி தவிக்காதே, கண்ணீர் சிந்தாதே. இதுநாள் வரை நீ பெற்ற தோல்வியில் எதையும் இழக்கவில்லை. நீ இழந்தது அனைத்தும் உனக்கு நன்மைக்காகவே இழந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு நல்லது கிடைக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உனக்கே புரியும், இழந்தது ஒருவித நன்மைக்காகத்தான் என்பது. அப்பொழுது உன் மனதிற்கு அதை ஏற்றுக்கொள்ளும். அதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு எதிர்காட்டுவேன். நீ இழந்தது நீ வெற்றி அடைவதற்கான நல்ல வாய்ப்பை, அறிகுறியை உனக்கு கொடுத்துவிட்டுதான் சென்றிருக்கிறது என்பதை
உணர்ந்து கொள் என் குழந்தையே. என்னுடைய சாய் பிள்ளைகள் பல பேர் இப்பொழுது வேண்டாத விஷயத்திற்கு கூட கோபப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் கோபப்படுவதால் உங்களுடைய எதிரிதான் வெற்றி பெறுவார் என்பதை மறந்துவிட்டு கோபப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். கோபத்தால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. எனவே கோபத்தை விட்டுவிடு. தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள். நம்பிக்கையை மனதில் வளர்த்துக்கொள். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை நிரந்தரமாக பிடித்து விடலாம். நல்லது எப்பொழுதுமே மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமோ அந்த ஒரு எண்ணத்தை மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் எண்ணம் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சிகரமாகவே மாறும். பிள்ளையே, முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவுக்கு கொண்டு வராதே. அது வீணாக மனக்கசப்பை தான் உண்டு பண்ணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். காரணமில்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் படாது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலி. நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம். அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உன் வசமாகும். எனவே எதற்கும் கலங்காதே. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான். வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே. எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன் முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அது ஆடின பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது. எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நினைப்பதெல்லாம் நடக்கும். விரும்பியது எல்லாம் உனக்கு கைகூடும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். சாயிராம், சாயிராம், சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேதனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு என்னை அழை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். சர்வ நிச்சயமாக வழங்குவேன். எதற்குமே கலங்காதே. இது நம் வாழ்வில் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் இந்த மனப்போராட்டம் உன் மனதில்? நான் நடத்துவேன் அனைத்தையும். நான் கிடைக்க செய்வேன் எல்லாவற்றையும். வீணாக உன் மனதில் கேள்விகளால் போட்டு துருவிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மன ஆறுதலுக்காகவும் போராட நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு. அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? எதற்குமே கலங்காதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆணவத்தோடு இருந்தால் அந்த குணம் உன்னை அனாதையாக்கிவிடும் என் பிள்ளையே. அன்பான வார்த்தைகள்தான் உனக்கு உயர்வை தரும். எனவே அன்பாக இரு. எப்பொழுதும் மற்றவர்கள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இரு. தேவையில்லாமல் வருத்திக் கொண்டே இருக்காதே.
நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன்னை என் கரம் கொண்டு இழுத்து பிடித்துக்கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக மீட்டு எடுத்தே விடுவேன். உன்னை நல்ல வாழ்க்கையில் கொண்டு கரை சேர்ப்பேன்.